ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் ஆன்ஷேப்பில் எப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா கார்னர் ரெக்டாங்கிள், சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள், அலைன்டு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிளோட ஷார்ட்கட் கீஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஷேப்போட பார்ட் ஸ்டூடியோவில் இருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணுவோம். நான் வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு வியூ நார்மல் டு ஸ்கெட்ச் பிளேன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கார்னர் ரெக்டாங்கிளுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ஜி, அதுக்கப்புறம் வந்து சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிளுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ஆர், அண்ட் அலைன் ரெக்டாங்கிளுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம கார்னர் ரெக்டாங்கிள்லேருந்தே ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து ஆப்ஷன் வந்து டெம்பரரியாக வந்து டிசபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டுங்கிறத நீங்கள் வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிளும் அதே மாதிரி தான். ஒரு சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு தேவை. இந்த பாயிண்ட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து எடுத்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நிப்பாட்டினோன்னா நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து இங்கே தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம இந்த ஏரியாவில் எப்படினாலுமே சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் வந்து ஆக்டிவேட் ஆகும். அலைன்டு ரெக்டாங்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் கீ அண்ட் என் கீ எவ்வளோ ஆங்கிள் வேணால் வச்சுக்கலாம். அதே ஆங்கிளுக்கு பெர்பெண்டிகுலராக தான் வந்து க்ரியேட் பண்ணும். ஆப்போசிட் சைடில் இருக்கிற லென்த்து, ஆப்போசிட் சைடில் இருக்கிற லைனையும் இதுக்கு பேரலாக தான் க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்குண்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த 3 இதுலேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்து கார்னர் ரெக்டாங்கிள் வந்து ஆரம்பிக்கும். கார்னர் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு எப்பயும் போல் வந்து ஸ்டார்ட் அண்ட் ட்ராக் பண்ணி நான் செகண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணல. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிற கேட்டகரி வந்துருச்சு. நான் என்ன தான் இது பண்ணாலுமே மேலே 135 இருக்கிற டைமென்ஷன் லென்த்துக்கு தான் வந்து மற்ற லைன் எல்லாமே அதே டைமென்ஷன் தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள். அதுக்கும் நான் வந்து சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்க பார்க்குறேன். எனக்கு இந்த இதுலேயும் சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள்லேயும் எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகுது. கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எவ்வளோ டைமென்ஷன் வேணுமோ எனக்கு வந்து ஒரு 100 வேணும். 100னா 100 ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ நான் வந்து ஷோ கண்டென்ஸ் கொடுத்தேன்னா ஈக்குவலோட சைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவல் சைன்ஸ், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா அலைன்டு ரெக்டாங்கிள்லையும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஈக்குவல் ஸ்கொயர்ஸ். ஜஸ்ட்டு வந்து ஒரு எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ இதே லென்த்துக்கு வந்து இழுத்து இப்போ ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிலீஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து 81ங்கிற டைமென்ஷன் லென்த்துக்கே வந்து எல்லா லைனும் வந்து ஈக்குவல் ஆகிடும். அதனால் வந்து இந்த அலைன்டு ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்ஸ் அந்த லைன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோமோ அதை கன்ஃபர்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்க எனேபிள் பண்ணால் அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகும்.